நண்பன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ இப்பூமியிலே? உனக்கொரு நண்பன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ இப்பூமியிலே? அன்னையை போலே ஆதரிப்பார், அல்லும் பகலும் காத்திடுவார். அன்னையை போலே ஆதரிப்பார், அல்லும் பகலும் காத்திடுவார். நீ கிருபையில் வாழ வழிவகுத்தார், சோராமல் என்று வாழ்ந்திடவே. உனக்கொரு நண்பன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ இப்பூமியிலே? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோசுவா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 43 வரை. தியானத்திற்கான தலைப்பு தேவன் கனப்படுத்தினார். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. யோசுவா 10:14. மனிதராகிய நாம் எப்போதும் தேவனை கனப்படுத்தி வாழ வேண்டும் என்றும் அவரது வார்த்தைக்கு வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்றும் பலவிதமான போதனைகளை அன்றாட வாழ்விலே நாம் கேட்டு வந்திருக்கலாம். இன்று கர்த்தர் ஒரு மனிதனின் சொல் கேட்டு ஒரு அதிசய காரியத்தை உடனடியாகவே செய்தார். ஒரு புதிய காரியத்தை செய்தார் என்பதை காணப்போகிறோம். ஆம், நடுவானில் சூரியனும் சந்திரனும் அப்படியே அசையாமல் நின்றது. இது எப்படி? யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நிற்கும்படி கட்டளை கொடுத்தார். அது அப்படியே நிற்கலாயிற்று. ஆம், கர்த்தரே இதை செய்தார். யோசுவாவை தேவ பணிக்கு தேவன் அழைத்த போது தம்முடைய கட்டளைப்படி செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கும்படிக்கும் சொன்னார். யோசுவா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவனின் கட்டளைப்படி மோசே தனக்கு கற்றுக் கொடுத்தபடி யாவையும் செய்து வந்தார். தேவனுடைய வார்த்தையில் சற்றும் பிசகாமல் அதை பின்பற்றி தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்ட யோசுவாவின் வார்த்தையை தேவன் இங்கே கனப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நாமும் வாழுவோமானால் யோசுவாவுடன் கூடவே இருந்து அதிசயங்களை செய்த தேவன் நம்மை விட்டுவிடுவாரா? பிதாவின் சித்தத்தை செய்யவென்று உலகிற்கு வந்த இயேசு உலகில் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே தம்முடைய உயிர் மூச்சாய் கொண்டிருந்தார். பிதாவும் அவரது வார்த்தைக்கு எப்போதும் செவி கொடுப்பவராய் இருந்தார். இயேசு அற்புதங்களை செய்தார், வியாதியஸ்தரை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். இவைகள் அனைத்தையும் இயேசு செய்தபோது அவர் எங்களைப் போலவே இந்த உலகில் ஒரு முழு மனுஷனாகவே இருந்தார். ஆதலால் பிதா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் நெருக்கமான உறவு இருந்தது. பிதாவோடு அனுதினமும் இயேசு நேரம் செலவிட்டார். இயேசு பிதாவோடு நெருங்கிய உறவில் இருந்தது போல யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு தன் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்தது போல நாமும் தேவனோடு நெருங்கிய உறவில் இருந்தால் நமது வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோமா? சர்வவல்ல தேவனே, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் அளித்து உம்மோடு நெருங்கிய உறவில் யோசுவா இருந்தது போல நாங்களும் வாழ்ந்திருக்க உமதருள் தாரும். ஆமேன்.